வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சட்ட உலகத்துல நடந்த ஒரு ஆச்சரியமான நம்பவே முடியாத ஒரு வழக்கு பத்தி தான். ஒருத்தர் தனக்கு சொந்தமே இல்லாத ஒரு சொத்தை இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்கறார். ஆனா கோர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? இது ஒரு குற்றமே இல்லைன்னு தீர்ப்பு கொடுக்குது. இது எப்படிங்க சாத்தியம்? வாங்க, இந்த விசித்திரமான சட்டப்புதிரோட முடிச்ச நாம ஒன்னொன்னா அவிழ்க்கலாம். பாருங்க, இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட மைய கேள்வி. உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளை நீங்க எப்படி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும்? அதுவும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாம. இது கேக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஆனா சட்டம் இது எப்படி பாக்குதுங்கிறது தான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. சரி வாங்க, முதல்ல கேஸ் என்னன்னு பாத்துருவோம். இந்த வழக்கின் பெயர் டி. இம்மானுவேல் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு. மேலோட்டமா பாக்கும்போது இது ஒரு சாதாரண சொத்துப்பத்திர பரிமாற்றம் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது தான் சட்டத்தோட ஒரு விசித்திரமான விளையாட்டு. பாருங்க, மே 14, 2009 டி. இம்மானுவல்னு ஒருத்தர் ஒரு செட்டில்மெண்ட் பத்திரத்துல கையெழுத்து போடுறாரு. அந்த பத்திரத்துல என்ன இருக்குன்னா, தனக்கு சொந்தமே இல்லாத ஒரு சொத்தை தன்னோட மனைவி சாராலா பேருக்கு மாத்தி எழுதுறாரு. பல வருஷம் கழிச்சு ஜனவரி 3, 2021 அந்த சொத்தோட உண்மையான ஓனர் இத கண்டுபிடிச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு FIR, அதாவது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்றாரு. சிம்பிளா சொன்னா ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. இப்போ கோர்ட்டுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? இந்த இமானுவேல் செஞ்சது ஒரு கிரிமினல் குற்றமா, இல்ல இது சொத்துரிமை சம்பந்தப்பட்ட ஒரு சிவில் பிரச்சனையா? அதாவது இது போலீஸ் தலையிட வேண்டிய மோசடியா, இல்ல உரிமையியல் நீதிமன்றத்துல தீர்க்க வேண்டிய ஒரு தகராறா? இங்க ரெண்டு தரப்பு வாதங்களையும் பார்க்கலாம். புகார் கொடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அப்பட்டமான கிரிமினல் மோசடி, நில அபகரிப்பு. குற்றவாளி வேணும்னே ஒரு போலியான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி சொத்தை திருட பாக்குறாருன்னு வாதிட்டாரு. ஆனா இமானுவேல் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஐயா, இது சொத்துரிமை சம்பந்தப்பட்ட ஒரு சிவில் தகராறு, இதுக்கும் போலீஸுக்கும் சம்பந்தமே இல்ல, நாங்க எந்த குற்றமும் செய்யலன்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல நீதிமன்றத்தோட தீர்ப்பு ரெண்டு முக்கியமான குற்றங்களோட சட்ட வரையறைகளை ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்கிறதுல தான் அடங்கியிருந்துச்சு. ஒன்னு, ஃபோர்ஜரி, அதாவது போலி ஆவணம் தயாரித்தல். இன்னொன்னு சீட்டிங், அதாவது ஏமாற்றுதல். இந்த வார்த்தைகளுக்கு சட்டம் கொடுக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க, அதை இப்போ ஆழமா பார்க்கலாம். முதல்ல இமானுவேல் செஞ்சது ஏன் ஃபோர்ஜரி இல்லன்னு கோர்ட் சொல்லுச்சுன்றத பார்க்கலாம். சட்டத்தோட பார்வையில ஃபோர்ஜரின்னா உண்மையிலேயே என்ன அர்த்தம்? சட்டப்படி ஃபோர்ஜரிங்கிறது ஒருத்தருக்கு சேதம் அல்லது மோசடி செய்யற நோக்கத்தோட ஒரு போலி ஆவணத்தை உருவாக்குறது. இங்க நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, அதுதான் போலி ஆவணம். இந்த விஷயத்துல உயர் நீதிமன்றம் நம்ம உச்சநீதிமன்றத்தோட ஒரு முக்கியமான தீர்ப்பை மேற்கோள் காட்டுச்சு. முகமது இப்ராஹிம் கேஸ்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா, ஒருத்தர் தனக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்தை உரிமை கோரி ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கும் போது அவர் தன்னை வேற யாரோ ஒருத்தர்னு சொல்லிக்கல. அதனால அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்குறது சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு போலி ஆவணத்தை உருவாக்குனதா ஆகாது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, அவர் அவராதான் இருக்காரு, வேற ஒருத்தர் மாதிரி நடிக்கல. அதனால அது சட்டப்படி போலி ஆவணம் இல்ல. இங்கதான் இந்த கேஸோட முதல் திருப்பு முனையே இருக்கு. சட்டத்தோட பார்வையில இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். இமானுவேல் ஒரு போலி ஆவணத்தை, அதாவது ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டை உருவாக்கவே இல்ல. அவர் இன்னொருத்தரோட கையெழுத்த போலியா போடல. அதுக்கு பதிலா தவறான தகவல்கள் கொண்ட ஒரு ஆவணத்தை தான், அதாவது அ டாக்குமெண்ட் வித் ஃபால்ஸ் கிளைம்ஸ் தான் உருவாக்கியிருக்காரு. அவர் தன்னோட சொந்த பெயர்ல தான் கையெழுத்து போட்டாரு. அதனால சட்டப்படி இது ஃபோர்ஜரி குற்றத்துல வராது. சரி, ஃபோர்ஜரி குற்றச்சாட்டு அடிபட்டு போச்சு. அடுத்ததா இது ஏன் ஏமாற்றுதல், அதாவது சீட்டிங் குற்றமோ இல்லன்னு கோர்ட் சொல்லுச்சு. வாங்க இந்த புதிரோட அடுத்த பாகத்தை பார்க்கலாம். சட்டப்படி ஏமாற்றுதல்னா என்ன? நீங்க ஒருத்தரை ஏமாத்தி அவரை நம்ப வச்சு அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சொத்தை வாங்கணும், இல்லனா அவங்க சாதாரணமா செய்யாத ஒரு காரியத்தை செய்ய வைக்கணும். இங்க சட்டத்தோட முக்கியமான கேள்வி, யார் ஏமாற்றப்பட்டாங்கங்கிறது தான். இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்ட இம்மானுவேல் சொத்தோட உண்மையான ஓனர்கிட்ட எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல. அவர்கிட்ட பேசி அவரை நம்ப வச்சு அவர்கிட்ட இருந்து சொத்தை வாங்க எந்த முயற்சியும் பண்ணல. சோ ஏமாற்றுதல் குற்றத்தோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். பாதிக்கப்பட்டவர் யாரோ அவர்தான் ஏமாற்றப்பட்டிருக்கணும். ஆனா இங்க இந்த கொடுக்கல் வாங்கல் நடந்தது கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல. சொத்தோட உண்மையான ஓனர் இந்த டிரான்சாக்ஷன்ல எங்கேயுமே வரல. அவர் எதையும் செய்ய தூண்டப்படவும் இல்ல. அதனால சட்டத்தோட கடுமையான வரையறைப்படி பார்த்தா ஏமாற்றுதல் குற்றச்சாட்டும் இங்க நிக்காது. இதுவரைக்கும் நம்ம சட்டத்தோட பார்வையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ வாங்க இந்த கேஸோட மனித பக்கத்தை பார்க்கலாம். சட்டமோ மனசாட்சியும் நேருக்கு நேரா மோதிக்கும் போது ஒரு நீதிபதி எப்படி உணர்வாரு?
இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தன்னோட தீர்ப்புல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த வாதம் என் மனசாட்சிக்கு சரின்னு படுது, ஆனா ஒரு நீதிபதியா சட்டத்தை நிலைநிறுத்துறது தான் என் முதல் கடமை. இந்த வழக்குல சட்டத்துக்கும் மனசாட்சிக்கும் நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னாரு. பாருங்க, இது ஒரு நீதிபதியோட நேர்மையான ஒப்புதல் வாக்குமூலம். சட்டம் வேற, தர்மம் வேறங்கிறத இது தெளிவா காட்டுது. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தன்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்க முடியாது. அவர் நம்ம நாட்டோட உச்ச நீதிமன்றம் வகுத்த சட்டங்களுக்கும் அது கொடுத்த தீர்ப்புகளுக்கும் கட்டுப்பட்டவர். அதனால முன்னாடி உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை பின்பற்றதை தவிர அவருக்கு வேற வழியே இல்ல. இதுதான் நம்ம நீதித்துறையோட கட்டமைப்பு. அதனால இறுதி தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஸ்டெப் 1, இமானுவல் செஞ்சது சட்டப்படி ஃபோர்ஜரி இல்ல. ஸ்டெப் 2, அவரு செஞ்சது சட்டப்படி சீட்டிங்கும் இல்ல. இதோட நேரடியான விளைவு என்ன? ஸ்டெப் 3, போலீஸ் பதிவு செஞ்ச அந்த முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர், ரத்து செய்யப்பட்டது. சரி, இந்த விசித்திரமான வழக்கிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? முதல்ல, எல்லா நேர்மையற்ற செயல்களும் சட்டப்படி குற்றம் கிடையாது. 2வது, ஒரு கிரிமினல் குற்றத்துக்கும் ஒரு சிவில் தவறுக்கும் நடுவுல சட்டம் ஒரு கூர்மையான கோட்டைய வரையறுக்குது. 3வது, போலி ஆவணம்ங்கிறது வேற, தவறான தகவல் கொண்ட ஆவணம்ங்கிறது வேற. கடைசியா, நீதிபதிகள் தன்னோட மனசாட்சிக்கு முரணா இருந்தா கூட சட்ட முன்னுதாரணங்களை பின்பற்றி தான் ஆகணும். இத நம்ம எல்லாரையும் ஒரு பெரிய கேள்விகிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. சட்டமும் மனசாட்சியும் இப்படி நேருக்கு நேரா மோதிக்கும்போது எது மாறணும்? சட்டம் மக்களோட மனசாட்சியை பிரதிபலிக்கணுமா, இல்ல மக்கள் சட்டத்தோட இந்த நுணுக்கமான தர்க்கத்தை புரிஞ்சுக்கணுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.